ஹாய் விவேஸ், வெல்கம் பேக் டு மை சேனல். இப்போ என்ன பார்க்க போகிறோன்னா கார்த்திகை தீபம் நைவேத்தியம் பார்த்துட்டு இருக்கோம். அதில் கடலை உருண்டை, கார அப்பம், இது ரெண்டும் தான் பார்க்க போகிறோம். எப்படி பண்ணலான்னு பார்க்கலாமா? வாங்க வீடியோக்குள்ளே போகலாம். கடலை உருண்டை பண்ணுறதுக்கு ஒரு அளவுக்கு வேர்க்கடலை இதில் சேர்த்துக்கிறேன். இதை நல்லா வறுத்துக்கலாம். மீடியம் ஃப்ளேமில் வச்சுட்டு கருகாமல் வறுத்து எடுக்கணும். அப்போ தான் இது நல்லா ஒன்று போல் வறுபடும். கைவிடாமல் கிண்டி வறுக்கும்போது ஒன்று போல் வறுபடும். இல்லைன்னா ஒன்று சவுக்குன்னு இருக்கும், நல்லா வறுபடாது. வேர்க்கடலை நல்லா ஒன்று போல் வறுபட்டால் தான் உருண்டைக்கு நல்லா இருக்கும். இந்த மாதிரி நல்லா கொஞ்சம் செவந்து வறுபட்டாச்சு. இந்த தோல் எல்லாம் மேலேருந்து வருது பாருங்கள், அடியில் ஒட்டின்னு வருது இல்லையா, இதுதான் பதம். இப்போ ஸ்டவ் ஆஃப் பண்ணிவிட்டு சூடு ஆறட்டும். அப்புறம் இதை நல்லா உரித்து எடுத்துக்கலாம். வறுத்த வேர்க்கடலையிலேருந்து இந்த மேல் தோலெல்லாம் ஃபுல்லாகவே உரித்து எடுத்தாச்சு. இப்போ பாகு வச்சு உருண்டை பிடிக்கலாம். இந்த அழாக்கு வழிய கடலை எடுத்துருந்தேன். இப்போ 3/4 அழாக்கு வெல்லம் சேர்த்துக்கிறேன். கொஞ்சமாக தண்ணி விட்டு இதை இலக்கிக்கலாம். பாகு ரெடியாக எடுத்து பதம் சரியாக இருக்கான்னு விட்டு பார்க்கலாம். இந்த மாதிரி ஜோராக உருட்டை வருது பாருங்கள். இப்போது இந்த பாகு ரெடியாக எடுத்து இது ஒரு அழாக்கு இருக்குது. இந்த வறுத்த வேர்க்கடலையை வேறு பவுலில் சேர்த்துருக்கேன். இப்போ பாகில் 1 டீஸ்பூன் நெய் விட்டுக்கிறேன். இப்போ இந்த பாகை இதில் விட்டுக்கிறேன். இப்போ இதை ஃபுல்லாக பாருங்கள் விட்டாச்சு. நல்ல இந்த மாதிரி இழுத்துண்டு வருது இல்லையா, இந்த சமயத்தில் இதை சூடு இருக்கும்போதே ஒரு ஸ்பூனால் எடுத்து ஒரு தட்டில் போட்டுக்கலாம். அப்போ தான் கொஞ்சம் சூடு ஆறினோடனே பிடிக்க வரும். பாருங்கள் எப்படி இழுக்கிறது பாகு. இப்போ இந்த மாதிரி நெய்யை தொட்டுண்டு உருட்டி போட்டுடணும். தெரியுதா? இந்த மாதிரி சூடு இருக்கும்போது ஃபஸ்ட்டு இதை எடுத்து இந்த மாதிரி உருட்டி வச்சிடலாம். இப்போது இந்த உருண்டை இந்த பிளேட்டில் போட்டு காட்டுறேன். எப்படி சவுண்டு கேட்குறது இல்லை, இதுதான் பதம். நல்ல கரெக்டாக வந்துருக்குன்னு அர்த்தம். ரொம்ப நல்லாவே இருக்கும், நல்ல கிறிஸ்பியாகவும் இருக்கும். இப்போ நம்ம சூப்பரான கடலை உருண்டை ரெடி ஆகிடுது பாருங்க. எவ்வளோ ஜோராக வந்துருக்குல்ல, நல்ல ஷைனிங்காகவும் இருக்கும். பாகு வெல்லமாக இருந்ததுன்னா தான் இந்த மாதிரி நூல் மாதிரி இழுத்துண்டு பாகு ரொம்ப நல்லா வரும். அடுத்து கார அப்பத்துக்கு 1 டம்ளர் பச்சரிசி, 1/4 டம்ளர் துவரம்பருப்பு, 1/2 டம்ளர் பட்டாணி பருப்பு கிடைக்கலன்னா கடலைப்பருப்பு போட்டுக்கலாம். 1/4 டம்ளர் உளுந்து சேர்த்து 2 தடவை களைஞ்சிட்டு நல்ல தண்ணி விட்டு குறைஞ்சது 3 மணி நேரம் ஊற வச்சுக்கலாம். கார அப்பத்துக்கு ஊற வச்சுருந்தது நல்லா ஊறியாச்சு. 3 மணி நேரத்துக்கு மேலே ஆகிடுது. இதில் தண்ணியை வடிச்சிட்டு மிக்சியில் சேர்த்துக்கிறேன். மாவு கன்சிஸ்டன்சி திக்காக இருக்கணும், அதனால் தண்ணி ஜாஸ்தி விட வேண்டாம். காரத்துக்கு 6 மிளகாத்தூள் சேர்த்துக்கிறேன். காரம் அவங்களுக்கு நான் பார்த்து சேர்த்துக்கோங்க. 1 டீஸ்பூன் உப்பு சேர்த்து ஊற வச்சுருந்த இந்த தண்ணியவே 1 டேபிள் ஸ்பூன் அளவு விட்டுக்கிறேன். இப்போ அரைச்சின்னு வரேன். இந்த மாதிரி அரைச்சி எடுத்துட்டாச்சு. இதோட கன்சிஸ்டன்சி பாருங்க, இந்த மாதிரி திக்காக இருக்குது. வேறு பாத்திரத்துக்கு ட்ரான்ஸ்ஃபர் பண்ணி 1 டேபிள் ஸ்பூன் தண்ணியை மிக்ஸி அலம்பி சேர்த்துக்கிறேன். இந்த தண்ணியை சேர்த்து நல்லா மிக்ஸ் பண்ணிவிட்டு மூடி குறைஞ்சது 6 மணி நேரம் புளிச்சதுக்கப்புறம் பார்க்கலாம். புளிச்சா தான் இது சூப்பராக வரும். அப்புறம் பார்ப்போம். அரைச்சி வச்சுருந்த கார அப்பத்துக்கு மாவு லேசாக பொங்கியிருக்கு. இதில் பொடியாக நறுக்கின தேங்காய் பீசஸ்ஸு, 1 பச்சை மிளகா, 1 துண்டு இஞ்சி பொடியாக நறுக்கி வச்சுருக்கேன், நீ சேர்த்துக்கிறேன். பெருங்காய பொடியாக நறுக்கின கருவேப்பிலை, 1 ஸ்பூன் தேங்காய் எண்ணெயில் கடுகு தாளித்து இதோடு சேர்த்து இதை நல்லா மிக்ஸ் பண்ணி விட்டுக்கலாம். கொஞ்சமாக பொங்கியிருக்கு பாருங்க, தெரியுறதா? இது 1 டேபிள் ஸ்பூன் அளவு கடலைப்பருப்பை 1 மணி நேரமாக ஊற வச்சுருந்தேன், அதை சேர்த்துக்கிறேன். 1 டேபிள் ஸ்பூன் பயத்தம்பருப்பு, இதையும் ஊற வச்சுருந்தேன், அதையும் சேர்த்துக்கிறேன். இப்போ இது எல்லாத்தையும் சேர்த்து மிக்ஸ் பண்ணி காரப்பம் பண்ணுறதுக்கு அப்பக்காரில் எண்ணெய் விட்டு காஞ்சின்ட்டுருக்கு. இப்போ இந்த மாவை இந்த குழியிலெல்லாம் ஃபில் பண்ணி வேகட்டும். ஒரு பக்கம் வெந்ததும் அடுத்த பக்கம் திருப்பி போட்டு வேக விடணும். இப்போது ஒரு பக்கம் செவந்தாச்சு, இதை திருப்பி போட்டு வேக விடலாம்.
எல்லாத்தையுமே திருப்பி போட்டாச்சு. இதே மாதிரியே நல்ல பொன் கலரில் வந்ததுக்கப்புறம் எடுத்துடலாம். இப்போது 2 பக்கமுமே வெந்தாச்சு பாருங்க, தெரியறதா? எடுத்துடலாம். இந்த மாதிரி சூப்பராக வேக விட்டு எடுத்தாச்சு. ஏற்கனவே 4 வேக விட்டுட்டேன். இதே மாதிரி எல்லாத்தையுமே எடுத்துடலாம். நல்ல முறுமுறுன்னு வெளியில், உள்ள சாஃப்டாக ஜோராக இருக்கும். கொஞ்சம் பொங்கி புளிச்சாதான் நன்னா வரும். இது போலவே மீதி உள்ள மாவையும் காராப்பமாக குத்தி எடுத்துக்கலாம். இந்த வருஷம் கார்த்திகை தீபத்துக்கு இந்த அருமையான கிறிஸ்பியான காரப்பம், கடலை உருண்டை ரெண்டுமே செஞ்சு பார்த்துட்டு உங்கள் ஃபீட்பேக்லாம் போஸ்ட் பண்ணுங்க. இந்த வீடியோ எல்லாருக்கும் யூஸ்ஃபுல்லாக இருக்கும்னு நினைக்கிறேன். லைக் பண்ணுங்க, ஷேர் பண்ணுங்க, சப்ஸ்கிரைப் பண்ணுங்க. தேங்க்யூ ஃபார் வாட்சிங்.